ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட் டின்னர் தான் பார்க்க போறீங்க. நைட் டின்னர் என்ன சமைக்க போறோம்? இப்போ வந்து சேமியா தான் செய்ய போறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சேமியா தான். ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு, இதை மட்டும் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், அதனால அரையே போதும். இது போதும். இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் வீட்டில் எதுவுமே இல்லை. சாதமும் ஈவினிங்கோட ஆயிடுச்சு. சேமியா நைட்டுக்கு டின்னர். தர்ஷா ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியுது. டியூஷன் முடிச்சு இப்போ தான் வந்தாங்க, இனிமேல் தான் சமைக்கணும். இப்போ வந்து என்னென்ன செய்ய போகிறோம்னா, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் 2, ஒரு பாக்கெட் தான் செய்ய போகிறோம். ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லி இருக்குது, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை இருக்குது, வானல் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாமா? சரி, நீ தான் நீ சமைக்க போகிற, நான் சொல்ல செஞ்சிட்டேன். சரி ஓகே. சரி, இப்போ அந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆனியனை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2ஆக பிளந்துப்போம், அதுக்கப்புறம் தோல் எடுத்துப்போம். குயிக்காக ஆனியனை கட் பண்ணி சமைக்கிறோம். ஐயோ கண்ணு எரியுது, தப்பிச்சு ஓடிடுங்க. இப்போ ஒரு வானலை வச்சாச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து கடலைப்பயிறு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி எடுத்துச்சு. தன்சியால் கொஞ்சம் கறி போச்சு. சரி, இதுக்கப்புறம் ஆனியனை சேர்த்துக்கலாம். தன்சி தான் இப்போ வந்து குக் பண்ணிகிட்ருக்கா, வேறு லெவலில் குக் பண்ணிகிட்ருக்கா. இல்லை தன்சியா இல்லையா ஆமாவா? இல்லை, நான் குக் பண்ணலைங்கிறியா? இந்த பக்கம் 2 திட்டு, அந்த பக்கம் 2 கிண்டு. சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்கா. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோ, வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும். எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி நாங்கள் சேமியா உப்புமா செய்கிறோம். கொஞ்சமாக வதங்கிறதுக்கு கிடைக்காது. அப்படியே கிண்டுங்க. கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம். இல்லை, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வந்து குக் ஆகும். குக்கிங்னாலே சில பல காயங்கள், அடிகள் எல்லாம் பட தான் செய்யும். வதங்கிடுச்சா? கம்மி தண்ணி முட்டை ஒரு சொம்பில், ஒரு சொம்பு மட்டும். அதில் பாதி தான் ஊற்ற போகிறோம், அதிகமாக ஊற்றலாம். எங்களுக்கு அருகிடுச்சேன்னு நினச்சேன், பரவாயில்ல, கொஞ்சம் தப்பிச்சிச்சு இன்னைக்கு குக்கிங். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். போதும் நினைக்கிறோம். ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி, உப்பு எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ அது வந்து ஒரு நல்ல கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் சேமியா போய்கிட்டுங்க. கம்மி அணில் சேமியா, வறுத்த சேமியா வந்துச்சு. தன்சி, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ சேமியா போட்டுடலாம். போட்டுருமா? அப்படியே கொட்டு அப்படியே ஃபுல்லாக தட்டு. அவ்வளோதான். இந்த பேப்பர் வந்து மல்லிகை ஜாமான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோம். தண்ணி ஃபுல்லாக அப்புறம் ட்ரை ஆகிடும். இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணணும். இவ்வளோ வேணும். தண்ணிலாம் தேவையான அளவு இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு வேக வச்சுட்ருக்கோம்.
இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு அந்த பிளேட் எடு, பெரிய பிளேட்டு. ஓகே கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். குக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். சேமியா இப்போ பாதி வேக்காடு வந்திருக்குமா? இங்கே ஒருத்தன் எப்படா சோறு போடுவீங்கன்னு உட்காந்துருக்கான். அப்படி தானே உட்காந்துருக்க? எப்போ எனக்கு சோறு போடுவீங்க அப்படின்னு உட்காந்துருக்கான் ஒருத்தவன். அப்படி கிடையாது, அங்கே போனால் பேய் பிடிச்சிக்குமா. தனியாக போய் இருக்க மாட்டாரா ஹாலில். அதனால் கிச்சனில் வந்து குடியிருக்கிறாரு நம்ம கூட. அதானே உண்மை. தனியாக போய் இரு பக்கம், தனியாக போயிட்டு உட்காரு பக்கம் ஹாலில். அவ்வளோ பயம். என் பேய் அப்படியே தூக்கிட்டு போயிடுமா? ம், பயம். இது என்ன புது கதையா இருக்கு? ஜன்னல் வழியா தான் வருமா? ஏன் டைரக்டா வாசப்படி வழியா வராதா? தன்சி, இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இவனை கொண்டு போயிட்டு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு வரும். எழுந்துரு எழுந்துரு. கத்திரிக்கோள கூட, கத்திரிக்கோள் ஆடக்கூடாது. எழுந்துரு, மேலே எழுந்துரு. வா போலாம், வா ரூமுக்கு போலாமா? சரி, ஹாலில் வந்து உட்காந்துரு. எழுந்துரு, ஹாலில். யார் சொன்னது? பேய்லாம் இருக்கா? பேய் இருக்கா? சாமி இருக்குன்னு நம்புறியா? அப்ப பேய் இருக்குன்னு நம்பு. சாமி இருக்குன்னு நம்புறல, அப்ப பேய் இருக்குன்னு நம்பணும். என்ன? சாமி இருக்குன்னு நம்புறல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், பயப்படக்கூடாது. தன்ஷிக்கு அவன் தர்ஷினி ஒரு நாள் ஃப்ராங்க் பண்ணி விட்டுறணும். என்ன பிராங்கு? ஏதோ ஒரு பிராங்க் பண்ணி விட்டுறோம். பயத்துல அலறிட்டு ஓட போறீங்க, அந்த மாதிரி வச்சு செஞ்சு விட்டுறணும். சரி, இது வந்துருக்கா பார்ப்போம். இரு என்ன கொஞ்ச நேரம் வேகணும். ரெடி ஆயிடுச்சா? கட்டு கட்டு. எல்லாமே சேமியா ரெடி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். குழையெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். யார் யார் சாப்பிட போகிறீங்க? நானும் தம்பி. சேமியா வந்து சூப்பராக பாருங்கள் ரெடியாக இருக்கு. குச்சி குச்சியாக நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். சரி, சாப்பிடு. இதில் வந்து இப்போ சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஆமாம், கசக்கும். சுகர் கசக்காதரா, இனிக்கும். அப்படி தூவக்கூடாது. இது என்ன புட்டா? புட்டில் தான் தூவி சாப்பிடுவாங்க. இது வந்து சேமியா. ஒரு கார்னரில் வச்சு தொட்டு சாப்பிடணும். அது உங்கள் விருப்பம். சரி, ஓகே, உன் விருப்பம் எப்படி வேணும் சாப்பிடு. சரி, எனக்கு சேமியா இங்கே இருக்கு. காரம் கம்மியாக தான் போட்டேன், 2 பச்சை மிளகா தான் போட்டேன். சர்க்கரை நீ கீழே கொட்டிடுவேன், காட்டு, நான் போட்டு தரேன். என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் இன்னொரு லன்ச்சி டேஸ்ட் எப்படி இருக்கு? இதில் என்ன அல்டிமேட்? இதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது சேமியாவில். ஏதோ ஆக்கணுமா சாப்பிட்டோமான்னு தான் இருக்கும். சாப்பிடுங்க. டைம் பாருங்கள், 9 ஆக போகுது. 8:30 மணிக்கு தான் வந்தாங்க. வந்ததும் ஒரு 1/4 மணி நேரத்தில் குக் பண்ணியாச்சு. ஏன்னா மதியமே என்ன சாப்பிட்டீங்க? ஈவினிங்கு எக் ரைஸ். எக் ரைஸ் ஈவினிங். மதியம் தயிர் சாதம், ஈவினிங் வந்து முட்டை சாதம் செஞ்சு கொடுத்துருந்தேன். இப்போ நைட்டுக்கு சேமியா. நாளைக்கு காலையில் இட்லி சுடணும். லஞ்சுக்கு ஏதாவது சாப்பாடு செய்யணும். சரி, சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். நன்றி, சேமியா சாப்பிட்டாச்சு. டைம் வந்து 9 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நைட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் தன்ஷியோடைய ரிக்வஸ்ட்டு, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லணுமா, மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல், நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா
தர்ஷு பாய் சொல்கிறா. பாய். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.